திருடுறாரு. எல்லாம் நம்ம இடம்தான். காலால் வச்சு உடைக்கணும் மேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் சேனல் பேஷன் கார்டனர் சத்யா. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வில்லேஜில் இருந்து அதோடய வயல்வெளி, அதுக்கப்புறம் ஆறு, ஸோ அங்கே உள்ள ஹார்வெஸ்ட், அதுக்கப்புறம் என்ன மாதிரி விளைச்சல்லாம் விளையுது அப்படின்றத தாங்க முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம். அங்கே போ மிச்சுக்குட்டி, சிச்சு கை காட்டுங்க, என்ன ஆச்சு பாப்பாக்கு? ஷோமி. சுச்சோ சுச்சோ. திரும்பின இடம்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நாற்று விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ ஆர்டராக லைன் பை லைன் ஏதோ ஒன்று ஒன்றா நட்டு வச்ச மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடும் ரொம்பவே அடர்த்தியான கரும்பு தோட்டம். இது வந்து வெள்ளை கரும்பு, ஏதாச்சும் கருப்பு ஒரு டைப் இருக்கும். அண்ட் இது இந்த சுகர் மில்லுக்கெல்லாம் வந்து இது தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இது லென்த்தாக இருக்குது பாரு. இங்கே இருக்குது பாரு, ரெண்டு இங்கே இருக்குது பாருங்க, ரெண்டு கரும்பு. இதை எடுங்க, கீழே இருக்குது பாருங்க. கரும்பு திருடுறாரு. எல்லாம் நம்ம இடம்தான். காலால் வச்சு உடைக்கணும் மேன். அவ்வளோதான், வேரையும் உடைச்சிரு. கொடு அட. அம்மா ஹார்டா இருக்கு. அடப்பாவீங்களா, என்னை எப்படி ஓட வச்சிட்டீங்களா? அது வழியே இல்லைங்க. ஜஸ்ட்டு அந்த டிராக்டர் மட்டும் தான் போக முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கேன் இந்த கரும்பு அவ்வளோ ஹார்டாக இருக்குங்க. ரெண்டு கையில் பிடிச்சே கடிக்க முடியாது போல் இருக்குது. ஒத்த கையில் வேறு ஹேண்டில் பண்ணுறேன்னா ரொம்பவே கஷ்டம். லைட்டாக தாங்க கடித்தேன், அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. வேலைக்காக இது யார்ட்டையாச்சும் தள்ளி விட்டுணுன்னு சொல்லிட்டு முன்னாடி ரம்யா போயிட்டு இருந்தா கூப்பிட்டு அவகிட்ட கொடுத்துட்டேன். பட் டேஸ்ட் வைஸ் சான்ஸே இல்லைங்க. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. பட் கடிக்கிற விஷயத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செங்கல் சுரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வயல் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு சில இடத்துல ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அடுத்தது நடவு நடுறதுக்காக ரெடியாகவும் இருக்குது. அண்ட் அங்கங்கே பார்த்திங்கன்னா வாழை மரமும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ரொம்பவே அழகாக ஒரு தோட்டமாக நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் எங்கடா போகிறோம் அப்படின்னா அதுதாங்க ஃபன். இங்கே ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே மயில் காட்டுறோம், பீகாக். இங்கே வந்து மயில் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்திங்கன்னா நம்ம எல்லாம் இந்த டைமில் பார்க்கலான்னு இருட்டிருச்சு. ஆல்மோஸ்ட் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் போகவே ஆரம்பித்தோம். மழை பெய்யுது ஆக்சுவலாக. நல்ல ஒரு ஈவினிங் கிளைமேட். விச்சு சே ஹாய், சே ஹாய் விச்சு. நல்லா இருட்டிடுச்சு ஆக்சுவலாக. நல்லா வெயில் அடிச்சுது. சரி வரலாம் வயல் பக்கம்னு வந்தோம். பட் தண்ணி வேணுமா? ஆற்றுக்கு தானே போகிறோம். ஆனால் நான் பாட்டில் கொண்டு வரலையே. விச்சு ஸ்வீட்டாக இருக்கும் விச்சு. இது நம்ம ஜூஸ் குடிப்போம்ல. ஓ ஜூஸ் தான் வேணும்.
கடிங்க ஜூஸ் வரும் வாயில். இது எல்லாம் கத்திரி. அவ்வளோதான் மாமா, அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், அது வெட்டி போட்டாங்க. இனி ஓட்டிட்டு அடுத்து இது வேற போட்டுருவாங்க. பேபிகார்ன். அதுல இல்லவே இல்லை. அது அவ்வளவுதான். அது முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இதுல இருக்கும். இது சூப்பரா இருக்கும். இல்ல பிஞ்சு மாமா, பேபி கார்ன்ஸ் மாதிரி குட்டி குட்டியா இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு மல்பெரி பாட் பண்ணோம்ல, இது பாருங்க, இதோட ஸ்டெம் எந்த அளவுக்கு இருக்கும். செம்ம திக்னஸ். நல்லா வெட்டி விட்டுருக்காங்க. மரமாக வெட்டி 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 இது நம்மளோட சில்க் வார்ம் இருக்கு இல்லையா, பட்டுப்பூச்சிக்கு உணவு. இது இங்கே பழத்துக்காக வைக்கல, இதை பட்டுப்பூச்சிக்காக வச்சுருக்காங்க. ஸோ பட்டுப்பூச்சிக்கு உணவாக கொடுத்து பட்டுப்பூச்சியை உற்பத்தி செய்கிறாங்க. இதில் பாருங்களேன், இவ்வளோ குட்டிலேயே வந்து ஃப்ரூட்ஸ் வந்துடுச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மேட்ரு கிடையாது, இந்த லீவ்ஸ் தான் மேட்ரு. ஸோ இந்த லீவ்ஸ் வந்து பாருங்கள், ஸ்டெம்மாக கட் பண்ணி பக்கத்தில் வந்து பட்டுப்பூச்சிக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இது இந்த இடம், இந்த ஒரு கொட்டாய் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் வந்து தனித்தனி ட்ரே வச்சு அந்த ட்ரேஸ்க்குள்ளே எக்ஸ் இருக்கும். அந்த எக் வந்து பட்டுப்பூச்சியாக லைக் பூச்சியாக வந்ததுக்கப்புறம் அதை பெருக்கிறதுக்காக இந்த லீவ்ஸை வந்து வெட்டி போடுவாங்க. ஸோ அதுக்காகவே இதை இங்கே வளர்க்குறாங்க. ஃபுல் வயலாகவே இருக்குது. ஃப்ரூட்ஸே பார்க்க முடியல, பிகாஸ் அவங்க வெட்டி வெட்டி விட்டுருக்காங்க இல்லையா. இந்த சைட் ஃபுல்லாக கார்ன்ஸ். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து அந்த பட்டுப்பூச்சி வந்து வளர்த்துட்ருக்கக்கூடிய இடம். ஸோ இதில் தான் வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் கட் பண்ணி உணவாக போடுவாங்க. சரி உள்ளே எப்படி இருக்குது என்ன பார்க்கலாம் அப்படின்னு கிட்டே போனோம். ஆக்சுவலி நம்ம சொந்தக்காரங்க தான், நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ உள்ளே போனால் டு அவர் சர்ப்ரைஸ் ஆல்ரெடி எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போதைக்கு எம்டியாக தான் இருந்துச்சு. இதுதான் அந்த பெட். இந்த பெட்டில் தான் வந்து எல்லா குட்டி சைஸ் புழுவும் போட்டு அதுக்கு கூட அந்த லீவ்ஸை போட்டு அதை பெருக்க வைப்பாங்க. வந்து நம்ம கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப சூப்பரான மருந்து பாரு, யானை நெரிஞ்சல்னு சொல்லுவாங்க. யானை நெரிஞ்சல். அந்த நெரிஞ்சல் முள் இருக்குமே, நெரிஞ்சல் வந்துட்டு தேர்க்கு. இதுதான் நெரிஞ்சல். அது யானை நெரிஞ்சல். இது யானை நெரிஞ்சலா? ரம்யா சூப்பர். யானை நெரிஞ்சல் நிறைய இருக்குங்க. யானை நெரிஞ்சல் இந்த செடியில நம்ம வீட்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய செடி இல்ல. இது பேரு ஆத்து குமட்டி. இதே போது பாரு செடி. இங்க பாரு அந்த செடி. நேத் பாரு கொம்டிகா. இது பேர் என்னது மாமா? ஆத்து கொம்டி. இதோட பயன்கள் வந்து குழந்தை பேருக்கு வந்து இதாக இருக்கிற பொழுது அது மருத்துவ குணமாக பயன்படுது. மருத்துவ குணம். ஓ சூப்பர். இது எங்க இந்த மாதிரி ஆத்துல மண்ணுல தான் இருக்குமா? அதிகமாக வந்து இந்த மணல் பரப்புல தான் இந்த செடி இது பண்ணும். தண்ணி அதிகமாக தேவை கிடையாது. ஓஹோ. நான் போயிட்டு கத்தியா வச்சிருக்கு போட்டா பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு கடையில சித்தாவில் கொடுப்பாங்க. ஓ சித்தா, அதுலலாம் அந்த இதை எடுத்துட்டு போயிட்டு இவங்க நிறைய இருக்கு. அங்க ஒரு பழுத்து போனது இருக்கு, அதை எடுத்தோம்னா ஃபீடுக்கு யூஸ் ஆகும். இது பேர் என்ன மாமா? தர்ப. நாணல். நாணல்னு சொன்னா இது எங்க கட்டுவாங்க?
தர்பபில்லா நானல்லேருந்து அது பட்டை பட்டையாக்கும் பாரு. சரி, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அதான் சொல்கிறேன், ஐயர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதான் இது மஞ்சள் செடி நடுவில் ஊடு பயிராக அது என்னது புளிச்சக்கீரை, அப்படியே பக்கத்தில் கத்தரி, அப்படியே இந்த புளிச்சக்கீரை ஊடு பயிராக வைத்துள்ளார்கள். இங்கே கத்தரி செடி, அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தோட்டம். இது ஃபுல்லாகவே எலுமிச்சம். உள்ளே போனால் மூட்டை கணக்கில் அறுவடை பண்ணலாம். அவருக்கு ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் எதுவுமே வேண்டாமா. நெறிஞ்சி முள்ளு காலில் சிறுக்குன்னு குத்துனா தெரியும் சாருக்கு. இங்கே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. தம்பி இது கொஞ்சம் விடுங்களா தம்பி, இது கொஞ்சம் விடுங்கப்பா. அண்ட் இப்போ வந்து எலுமிச்சை தோட்டத்தில் இருக்கும். ஸோ தூரமாக மரம் வச்சுருக்காங்க, நிறைய காய் இருக்குது அதில். ஸோ இதை தாண்டி அடுத்தது வந்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் தோட்டம். இது அங்கே அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் சித்தப்பா. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி முருங்கை சொல்லுவாங்க இல்லையா, கொடியாக முருங்கை இருக்கும், சின்ன சின்ன செடியிலே இருக்கும், ரொம்ப மரமாக ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ அது. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாற்று விடுறதுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க நிலத்தை. ஸோ ஆல்ரெடி இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நாற்றுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு நம்ம வில்லேஜில். அண்டு இங்கே ஒருத்தவங்க ரொம்ப க்யூட்டாக போயிட்டு இருந்தாங்க, கலர்ஃபுல்லாக. சரி விச்சு இதை பார்த்துட்டே இருந்தானா, ஸோ அதனால டக்குன்னு இதையும் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் எங்களோட நேட்டிவ் பிளேஸ் இது. நாங்கள் ரொம்ப ரேராக தான் போவோம். அப்படியே போனாலும் வயல்வெளிக்கெல்லாம் போக டைமே இருக்காது. ஹரிபரியாக போயிட்டு டக்குன்னு எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வருவோம். பட் இந்த தடவை தான் அட்லீஸ்ட் ஒன் டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைம் கிடச்சிது. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் கீப் கார்டனிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஃபோட்டோவில் இன்னும் செம்மையாக